புதுச்சேரி சமூக சேவை செய்து அதை யூடியூபில் வீடியோவாக பதிவு செய்து வந்த யூடியூபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இப்படி சமூக சேவைகளை செய்ய அவருக்கு எங்கிருந்து பணம் கிடைத்தது என விசாரணையில் தெரிய வந்ததுதான் இந்த சம்பவத்தில் அதிபயங்கர ஷாக். அவர் கைது செய்யப்பட்டது ஏன், அப்படி அவர் செய்தது என்ன, பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. இதோ இப்படி நலிந்தோருக்கு தானம் கொடுத்து அதை வீடியோவாக்கி அன்பை அன்னம் என்னும் தன்னுடைய சேனலில் பதிவிட்டு வருபவர்தான் இந்த தினகரன். ஆனால் இவர் இதற்காக பயன்படுத்தும் பணம் அவருடைய பாக்கெட்டில் இருந்து வருவதில்லை என்பதுதான் பலரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. புதுச்சேரி திருப்புவனை தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசகுப்பம் பகுதியில் ரனே பிரேக் லைனிங் லிமிடெட் என்கின்ற வாகனங்களுக்கு பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியன்று காப்பக அறை அருகே இருந்த சிசிடிவி கேமராக்கள் திசை மாறி இருப்பதை கண்ட ஊழியர் லோகநாதன் தனது உயர் அதிகாரியான ஹரிஹரனிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவர்கள் இருவரும் காப்பாளர் அறைக்குள் சென்று பார்த்தபோது பிரேக் தயாரிக்க 12 கேன்களில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான காப்பர் வயர்கள் திருடு போயிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முகத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டு காப்பர் வயர்கள் வைக்கப்பட்டிருந்த கேன்களை 2 மர்ம நபர்கள் திருடி செல்வது பதிவாகி இருந்தது. இதனையடுத்து அந்த காட்சிகளுடன் ஹரிஹரன் திருப்புவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளில் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்கள் முகத்தை மூடிக்கொண்டிருந்ததால் அவர்கள் யார் என்பது குறித்து அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது. இதனால் கடந்த 9 மாதங்களாக அவர்கள் குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருட்டு நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்களையும் தடயம் செய்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வேலையை விட்டு சென்று தற்போது சமூக சேவையில் ஈடுபட்டு வந்த கரியமாணிக்கம் பகுதியை சேர்ந்த தினகரன் என்பவரது எண் என தெரியவர போலீசார் அவரை கண்காணிக்க துவங்கினர். இதில் தினகரன் திருப்புவனை பாளையம் பகுதியை சேர்ந்த மன்சூர் அலிகான் என்பவரிடம் சென்று அவ்வப்போது பணம் வாங்கி செல்வதை கண்ட போலீசார் மன்சூர் அலிகான் மற்றும் தினகரனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று தங்கள் பாணியில் விசாரணை செய்தனர். இந்த விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது கடந்த 2024 பிப்ரவரி மாதம் பிரேக் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய தினகரன் யூடியூப் சேனலை தொடங்கி அதில் முதலீடு செய்ய பணம் தேவைப்பட்டதால் தன்னுடன் பிரேக் தொழிற்சாலையில் பணிபுரிந்த அங்காளன் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கபாலி ஆகியோரை தொடர்பு கொண்டிருந்தார். அப்போது அவர்களிடம் பணம் கேட்டபோது ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுமுறை என்பதால் தொழிற்சாலையில் உள்ள காப்பர் வயர்களை எடுத்து செல்லுமாறு அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் சொன்னபடியே செய்த தினகரன் முகமுடி போட்டுக்கொண்டு நண்பர்கள் மன்சூர் அலிகான் மற்றும் திவானின் உதவியுடன் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 12 காப்பர் வயர் கொண்ட கேன்களை திருடி வந்துள்ளனர். இந்த வயர்களை சிறு சிறு பகுதிகளாக எடுத்து சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள சுலைமானிடம் விற்பனை செய்து அதில் வரும் பணத்தை மூவரும் பிரித்து கொண்டுள்ளனர். இதையே ஒரு பிசினஸாக மாற்ற நினைத்த தினகரன் இந்த பணத்தை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு ஜூஸ், உணவு, தண்ணீர் பாட்டில் கொடுத்து அதை வீடியோ எடுத்து யூடியூபில் லைக்ஸ் பார்க்க தொடங்கியுள்ளார். இந்நிலையில் சுலைமான், அங்காளன், கபாலி, தினகரன் ஆகிய 4 பேரையும் கைது செய்து திருடப்பட்ட 12 காப்பர் வயர் கேன்கள், ஒரு டாடா ஏஸ் வாகனம் மற்றும் ரூபாய் 2.5 லட்சம் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் நடந்த இந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதற்கு சிறந்த உதாரணம் என்றால் மிகையாகாது. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் காதர். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.
ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.